Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுங்க. மெயின் வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கலாம். ஸ்டாப் லாஸை எந்த அளவுக்கு நீங்கள் வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப லென்த்தியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ப்ளஸ் அந்தளவுக்கு வந்து உங்களுடைய கேபிட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து 5வது எபிசோடு. என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் நீங்களும் ட்ரேடிங் இலவசமாக கற்றுக்கொள்ளலாம். லேர்ன் வித் மை ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃபார் லைஃப் டைம் ஃப்ரீ. அதாவது உங்களுக்கு சார்ட் ட்ரேடிங் பற்றி உங்களுக்கு ஈஸியாகவே நிறைய எஜுகேஷன் ஃப்ரீயாகவே தேவைப்படுது. லைஃப் டைமுக்கு நிறைய உங்களுக்கு எங்கே பிரேக் டவுன் எடுக்கணும், எங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும், எங்கே சப்போர்ட் இருக்கும், எங்கே ஒரு பேசிக் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒன்றும் காசு பண்ணலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா, இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட காசு கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் என்னோடய லிங்க்லேருந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய ஐடி சென்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல இந்த சப்போர்ட் ஜோன் இருக்குது, இந்த பக்கம் ரேஷன் ஜோன் இருக்குது, இதில் கட்டான இந்த லெவல் வெல்லம் போகும். ஸோ இந்த உங்களோட வியூஸ் வந்து உங்களுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் நீங்கள் அதை வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கேட்ச் பண்ணிடலாம். ஆனால் இதை விட்டுட்டு நிறைய பேர் ஷார்ட்கட் ரூட்டில் தேடுறாங்க. நாளைக்கு கற்றுக்கலாம், ஒரு வாரத்துக்கு கற்றுக்கலாம், ஒரு மாதத்தில் கற்றுக்கலான்னு நிறைய பணமும் செலவு பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பணம் செலவு பண்ணாலும் ஆக போகிறது கிடையாது. இது நீங்கள் 20,000 இல்லை 50,000 இல்லை 1 லட்சம் இல்லை 5 லட்சம் கிடையாது. நீங்கள் எத்தனை லட்சம் ஸ்ட்ராட்டஜி வாங்கினாலும் சரி, எத்தனை லட்சம் நீங்கள் போய்ட்டு வெபினார் செமினார் கற்றுக்கிட்டு வந்தாலும் சரி, ஒன்லி ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை வின் பண்ணுமே தவிர நீங்கள் எந்த பணம் கொடுத்து எந்த ஒரு வெபினார் செமினாரும் எந்த யூஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிக் கொடுப்பாங்க, டீச்சர்ஸ்க்கு ஃபீஸ் கொடுங்க, வேணான்னு சொல்ல வரல. அந்த கொடுத்த ஃபீஸ் அவங்க என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களோ அது லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய யூடியூப் சேனல். இதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுமோ ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம 3 இயர்ஸ் 3 வருஷமாக வந்து ரியாலிட்டி பற்றி மட்டும் நம்ம பேசுகிறதுனால நம்ம வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒரு 300-400 வியூஸுக்கு மேலே எதுவும் கிடையாது. மேக்ஸிமமாக கூட ஒரு 1000 வியூஸ் இல்லை 5000 வியூஸ் 10,000 வியூஸ் அதுக்கு போகும்போது அதுக்கு மேலே எதுவும் வியூஸ் கிடையாது. ஏன்னா வந்து இப்போத்தி ஜென்ரேஷன் என்ன அப்படின்னா, இமீடியட் இன்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட். இப்போ உங்களுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீனை காமிங்க, நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட்டை காமிங்க, ப்ராஃபிட் இதை தான் பார்த்துருக்காங்களே தவிர நீங்கள் எஜுகேஷன் சொல்லிக் கொடுங்க. இங்கே எனக்கு சார்ட்டு பற்றி ரீட் பண்ணணும், எனக்கு தான் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணும் அப்படின்றவங்க வந்து ரொம்ப கம்மி. அதாவது விரல் விட்டுன்ற அளவுக்கு தான். 100ல் 5 பேர் இல்லை 10 பேர் தான் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களே தவிர மிச்சம் எல்லோரும் வந்து சும்மா டிப்ஸ் கொடுங்க, கால்ஸ் கொடுங்க, அதெல்லாம் நம்ம கற்றுக்க முடியாது, அதெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அவங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். மேபி நீங்கள் எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க, மேபி டிஸ்லைக்கும் பண்ணலாம். உங்கள் விருப்பம் பண்ணுறது தான் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் கிடையாது. இப்போலாம் யூடியூப்காரங்க கூட டிஸ்லைக்லாம் வந்து டிசேபிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்லி லைக்ஸ் மட்டும்தான் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு மோட்டிவேஷன் தான். ஏன்னா வந்து ஒரு சில சும்மா அந்த டீ கடை பெஞ்சில் உட்காந்துட்டு ஏதோ கதை பேசிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து டிஸ்லைக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இட்ஸ் ஓகே, பண்ணுறவங்க பண்ணிட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய ப்ரைம் ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் டெலிகிராம் சேனல். இது வந்து ஆக்சுவலி இதுவும் ஃப்ரீ தான். இன்னொன்று நார்மல் சேனல் இருக்குது. இது வந்து நம்ம ஜென்ரல் நம்ம ஒரு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து இதுலேயும் 1-2 சென்ட் பண்ணிட்டுருப்பேன். இதை டீப்லி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் இருக்கிறவங்க வந்து நம்ம ப்ரைமில் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இல்லை சார் சும்மா பார்த்துட்டு கொஞ்ச நாள் அப்புறமா வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாள் பார்க்குறேன், நான் டெஸ்டிங் பார்க்குறேன், உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடக்குது அந்த இதுலேருந்து கவனிச்சிக்கிறேன் அப்படின்றவங்க ஓகே பாருங்கள். இதுலேருந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ரைம் ப்ரைஸ் ஆக்ஷன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து ஜாயின் பண்ணது தான் இவ்வளோ யோசனை பண்ணலாம். ஆக்சுவலி ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்கிறேன். நீங்கள் கற்றுக்கணுன்ற எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்குறீங்களோ அதை தான் நீங்கள் கற்றுக்க முடியுமே தவிர அப்படியே எதுவும் ஈஸியாக கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங் மார்க்கெட்டு போட நம்ம வந்து என்னோடய வியூஸ் வந்து சேல் சைடு இருந்து அதாவது 9,000 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ரூட் ஆயில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, நீங்கள் சார்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்குது அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ ஏன் அந்த விஷயம் சொல்லலாம், ஒரு எஜுகேஷன் பர்பஸ். எந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுக்குது, எந்த ஜோனில் நம்ம என்ன மாதிரி வியூ பார்க்கணும், எங்கே சேலிங் பார்க்கணும், எங்கே பையிங் பார்க்கணும் அப்படின்றத ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பையிங் பார்க்க முடியுமா? மார்க்கெட் நெகட்டிவ் 2.88% வந்து நெகட்டிவில் இருக்குது.
மார்க்கெட் எப்போனாலும் டக்குன்னு பிரேக் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ஹையில் வந்து ரீடெஸ்ட்மெண்ட் ஆகணும், அங்கேருந்து சேலிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லுறது என்னன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ரெகுலர் யூடியூபர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன். உடனே அக்ரெசிவாக போய்ட்டு பாட்டமில் சேல் பண்ணாதீங்க, ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள், ரீடெஸ்ட்டில் சேலிங்காக வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொல்லி நானும் 3 வருஷமாக சொல்லி போயாச்சு. ஆனால் நிறைய நம்ம யாரும் அந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுத்ததாக தெரியல. எடுத்தவங்க கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அது எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி என்னென்ன இன்றைக்கி மார்னிங்கில் சென்ட் பண்ண என்ன மாதிரி வியூஸ் வந்தது, நமக்கு ஆப்போசிட்டாக எவ்வளோ போச்சு, நமக்கு நம்ம ஃபேவர் என்ன ஆச்சு, ஸ்டாப் லாஸ் எத்தனை ஹிட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஒரு வியூ. ஓகேங்களா? இது மார்னிங்கில் சின்ன டேட்டாஸ்லாம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதாவது 8 மணி 7:30 உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மார்னிங்லேருந்து சென்ட் பண்ணிவிடுவேன். 7:50 8 o'clock 8:30 அது மாதிரிலாம் சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் 9 o'clock ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுக்கு முன்னாடியே என்ன சென்ட் பண்ணேன், எஸ்ஆர்எஃப் வந்து ஒரு பையிங் மூமெண்ட் இருந்தது, அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ பையிங் சைடு வியூ இருந்தது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம் இருங்க. எஸ்ஆர்எஃப் ஓகே, எஸ்ஆர்எஃப் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கேப் அப்பில் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து டாப்பில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப்பில் போட்டு பை பண்ண முடியாது. நமக்கு ப்ரைஸு இங்கேருந்து மூமெண்டம் கொடுத்தா மட்டும் தான் நம்ம பை பண்ணிட்டு போக முடியும். தரேன் ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம இங்கேருந்து பை பண்ணி ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் சப்போஸ் இங்கே ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகும் கூட எதுவும் பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணி நோ ட்ரேட். அங்கேருந்து கீழே வந்துருச்சுன்னா கீழே கம்மியான ரேட் கிடைக்குதா பை பண்ணிக்கலாம் அப்படிலாம் கூட இருந்தால் நோ வெயிட்ஸ் வெரி ராங். ஓகேங்களா? சரி, எஸ்ஆர்எஃப் வந்து நம்மளுடைய டைரெக்ஷனில் போகல. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 வியூ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 16,200 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மேலே அப்பர் சைட்லேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அது ரெண்டுத்தில் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ட்ராப் பண்ணி காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இது இப்போ சார்ட்டில் என்ன கண்டிஷனாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நீங்களும் உங்களுடைய வியூஸை டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 1 செகண்ட், நான் 1 hour சார்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். இதை ஓகே, ஏன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும், நம்ம என்ன வியூ சென்ட் பண்ணோம் அப்படின்றத கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9:15 மணிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து க்ளோசிங் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து மேலே இன்னொரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் டச் ஆகிட்டு ப்ரைஸ் அந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி 50 செகண்ட் வியூ. சரி, நெக்ஸ்ட் வியூ என்ன சென்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 34,000 நியரஸ்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மல்டி டைம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ நிஃப்டி சார்ட்டை பார்த்திங்கன்னா அதுவும் பார்க்கலாம். ஓகே, எக்ஸாக்ட்லி வந்து அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எல்லா வியூவும் நார்மலாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு சில நாள் வந்து 1-2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். மேபி நார்மல் நம்மளுடைய ஆப்போசிட் சைட்லேயும் வியூஸ் போகலாம். ஓகேங்களா? நிஃப்டி பேங்க்கும் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லார்சன் அண்ட் டியூப்ரோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது இந்த 1668 அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கீழே நம்ம மேலே போனால் பையிங்கான வியூ பார்க்கலாம். இது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் இருங்க. எல்என்டியில் லார்சன் அண்ட் டியூப்ரோ ஓகே, இதான் சொன்னேன் இல்லைங்க, பார்த்தீங்களா? இப்போது மேலேருந்து நமக்கு ப்ரைஸ்க்கு 15 மினிட்ஸ் போட்டுக்கலாம் இருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்து எங்கே பாருங்கள், மேலேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்க, ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் நம்ம வந்து இக்னோர் பண்ணிடணும், இந்த ட்ரேட் வந்து இக்னோர் பண்ணிடணும். நமக்கு இதில் வந்து ட்ரேடிங் கிடையாது. ஏன்னா இவ்வளோ தூரத்தில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணிங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் இருக்குது உங்களுடைய டிஸ்டன்ஸ் வந்து. ஸோ அது வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி ட்ரேட் உங்களுக்கு அமைஞ்சது சிக்னல் மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அகைன் உங்களுக்கு திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி ஒன்றா கிடைக்குதுன்னா அப்போ நீங்கள் என்ட்ரி ஆகலாம். கீழே அது கீழே எந்த கேண்டில் கீழே அந்த கேண்டில் வந்து ஸ்டாப் லாஸை போட்டுட்டு அந்த டார்கெட்டை தான் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் நிறைய டைம் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிச்சு. திரும்ப அந்த இடத்துல வந்து டச்சாக இருக்குது. ஸோ அப்பர் சைடு வியூ வந்ததில் ஸோ என்ன கண்டிஷனாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரத்னமணி, இது நம்மளோட வியூஸ் போல் அதையும் பார்க்கலாருங்க. இது டெக்கம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் நமக்கு 15 மினிட்ஸ் கையில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் 12 to 16 பாயிண்ட்ஸ் அதிகமாக கேட்ச் பண்ணியிருக்கலாம். கிட்டத்தட்ட 23 பாயிண்ட்ஸ் வரல மேலே அப்பும் கொடுத்துருக்கு டெக்கமில். அதுக்கப்புறம் என்ன ரத்னமணி பார்த்தேன். ரத்னமணி ஓகே, நான் ரத்னமணி நம்ம டைரெக்ஷனில் போகலது, மேலே ஆப்போசிட் சைடில் மேலே போயிடுச்சு. 2200 அபோவ் மேலே சைடு போயிடுச்சு. லோவர் சைடு வந்து ப்ரைஸ் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நிஃப்டி பேங்க்கு ஒரு சேல் சைடு வியூ இருந்தது. அதாவது ப்ரைஸ் வந்து கரெக்ஷனுக்காக சேலிங்கு. ஸோ கரெக்ஷன் வியூ இருந்தது. கரெக்ஷனுக்காக கீழே வந்தது நம்ம சேலிங்கான வியூ பார்த்தோம். அதுக்கு ப்ரைஸ் வந்து லிட்டில் பிட் மூவ் கொடுத்துருக்கு பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து
அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டார்கெட் அச்சீவ் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் வந்து அதில் புக் ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம். ஏன்னா வந்து வந்த ப்ராஃபிட்டை விடக்கூடாது ஃப்ரெண்ட். நிறைய பேர் என்னன்னா திரும்ப ட்ரேட் பண்ணலாம் அப்படின்வாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த லாஸை ரிகவர் பண்ணலாம் அப்படின்வாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு மணி மேனேஜ் சிஸ்டம்னு சொல்கிறது என்னென்னா அந்த ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். அதை கண்டினியூ மார்க்கெட்லேயே இருக்கணும். அதனால் உங்களுக்கு நான் மேக்ஸிமம் என்னுடைய வியூஸ்லாம் வந்து 12 o'clock இல்லை 1 o'clock முடிச்சுக்கும். அதுக்கப்புறம் வியூஸ் வராது. 1 o'clock மேலே என்னோடய வியூஸ் எதுவும் வராது. 12:30 எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா SBI வந்து ஒரு பை சைடு இருந்தது. அதாவது 442 அபவ் வந்து பை, 448 450 அந்த ரேஞ்ச் வரல. ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஷன்ஸ் நேராக ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி தான் மூவ் ஆகிருக்கு அந்த ஜோனுக்கு அப்புறமா. இது வந்து முக்கியமான என்ன வெபினார் வீடியோவில் வந்து ஃபேஸ் மந்த்லி ஒன்று இந்த மாதிரி ஒரு முக்கியமான டைமில் வந்து சென்ட் பண்ணுவேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் அதெல்லாம் நீங்கள் எங்கேயும் யூடியூப்பில் அந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து வெபினார் ரொம்ப காஸ்ட்லி வெபினார்லாம் வந்து எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கொடுப்பாங்க. ஐ திங்க் நான் அதெல்லாம் நிறைய பே பண்ணி அந்த விஷயம்லாம் கற்றுருக்கேன். உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே அது மூலயமா ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நம்ம என்னென்ன கவனிக்கணும் ட்ரேடில், என்னென்ன மாதிரி ஜோனில் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுல முக்கியமான வீடியோஸ்லாம் அப்பப்போ உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருப்போம். மந்த்லி ஒன்றாவது இருக்கும் அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார் கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றது இந்த மாதம் நான் வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதம் எண்டில், அதாவது இந்த மாதம் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த வெபினாரில் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ சான்சஸ் ஆர் வெரி ஹை டு லேர்னிங். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, ஹப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் உங்களுக்கு எந்த லிங்க்கில் வேணாலும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய ஐடி, உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறீங்களா ஒரு 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி சாம்பிளுக்காக ட்ரேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.